1 plus cot square theta equal to cosecant square theta. இதுவும் வந்து sin square theta plus cos square theta equal to 1. இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனில் cos square ஆல் டிவைட் பண்ணோம். இங்கே வந்து sin square ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு வந்து இது sin square ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு இது கேன்சல் ஆகிட்டு 1. இது cos by sin cot thetaவும் 1 by sin theta cosecant thetaவும் வரும். இந்த மூணு ஐடென்டிட்டிஸும் வந்துடுச்சு. அதாவது இந்த பேசிக் 1லேருந்து பேசிக் 1 cos thetaவால் டிவைட் பண்ணால் ஒரு ஐடென்டிட்டியும் sin thetaவால் டிவைட் பண்ணால் ஒரு ஐடென்டிட்டியும் வந்தது. இனி வந்து இந்த பேசிக் 3லேருந்து மற்றதெல்லாம் எப்படி வர வைக்கலான்னு பார்க்கலாம். இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு sin square theta plus cos square theta equal to 1. அப்போ cos square இங்கே வச்சுட்டா sin square இங்கே போயிட்டா -1 ஆகிடும். 1 minus sin square theta. இது a squared minus b squared equal to a plus b a minus b ஃபார்முலாவில் இருக்குதுன்னு நமக்கு புரியுது. இது மாதிரி எழுதிக்கணும். இதை 1 plus sin theta 1 minus sin thetaன்னு வரும். அதுக்கப்புறம் cos square theta வச்சுட்டு இங்கே பண்ண மாதிரி இங்கே sin square theta வச்சுட்டு 1 minus cos square theta இங்கே போட்டு பண்ணால் 1 plus cos theta 1 minus cos thetaன்னு வரும். இது செகண்ட் ஐடென்டிட்டி 1 plus tan square theta. நம்ம இதை sin thetaவால் டிவைட் பண்ணப்போ நமக்கு கிடைச்ச ஃபார்முலா. அப்படி ஒன்றும் cos thetaவால் டிவைட் பண்ணுறப்போ ஒன்றும் நமக்கு கிடைக்குது. அதிலேருந்து டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பண்ணுறோம். tan square theta இங்கே வச்சுட்டா secant square theta மைனஸ் இந்த 1 இங்கே போயிடும். அப்போது a square minus b square மாதிரி தான் இதுவும். இல்லைன்னா இப்படியும் வச்சுக்கலாம். இதையவும் அப்படி பண்ணலாம். secant plus 1 secant minus 1ன்னு இது 1 இந்த சைடு வச்சுக்கிட்டு tan square இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டால் மைனஸ் ஆகிடும். அப்போது secant plus tan theta secant minus tan thetaவும் பண்ணலாம். இது வந்து secant plus 1 secant minus 1ன்னு பல விதத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 plus cot square theta equal to cosecant square theta. இதில் வந்து cot square theta இங்கே வச்சுட்டோம்னா cosecant theta minus 1. இதையும் a plus b a minus b மாதிரி cosecant minus 1 cosecant plus 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு 1 அந்த சைடு கொண்டு போனோம்னா cosecant square theta minus cot square thetaவை இதை இப்படியும் எழுதலாம். cosecant plus cot theta cosecant minus cot square thetaன்னு. இப்போது ஒரு மெயினான பேசிக்கான ஒரு ஈக்குவேஷன் வச்சு அதை சைனால் டிவைட் பண்ணுறதுனால இன்னொரு ஈக்குவேஷனையும் காசால் டிவைட் பண்ணுறதுனால இன்னொரு ஈக்குவேஷனையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட் இந்த சைடு வச்சுட்டு இன்னொன்று அந்த சைடு கொண்டு போகிறது மூலயமா மாற்றி இதில் ஒவ்வொன்றுத்துலேருந்தும் கண்டுபிடிச்சோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்கலாம்.